ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. இன்றைக்கு மகாகவி பாரதியோட புதிய ஆத்திச்சூடியில் 17வது ஆத்திச்சூடி பார்க்க போகிறோம். குன்றென நிமிர்ந்து நில். அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மலை, குன்றின மலை, மலை எப்படி நிமிர்ந்து நிற்குமோ அந்த மாதிரி நாமளும் நிமிர்ந்து நிற்கணும்னு தான் மகாகவி சொல்றார். ஹரிகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல கதை எழுதுவார். அவர் மேல பொறாம பிடிச்ச ஒரு பெரிய எழுத்தாளர் என்ன பண்ணார், அவர் எப்ப பார் திட்டிக்கிட்டே இருப்பார். நீ அப்படி, நீ இப்படி, நீ இப்படின்னு வேண்டாத வார்த்தையெல்லாம் போட்டு திட்டிக்கிட்டே இருப்பார். ஆனா நம்ம ஹரிகிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் திட்டினதெல்லாம் வச்சே கதை எழுதிட்டாரு. அவர் எப்பெல்லாம் திட்டுறாரோ அந்த திட்டலுக்கெல்லாம் ஒரு கதை எழுதிட்டாரு. இப்படியே 3 புஸ்தகம் அவர் ரிலீஸ் பண்றாரு. அந்த புத்தக வெளியீட்டு விழாவும் வந்தது. அன்னைக்கு வேற ஒரு குட்டி எழுத்தாளர் இந்த பெரிய எழுத்தாளரை போய் பார்க்க போனார். பார்க்க போனப்போ, எப்படி அண்ணே, நீங்க ஹரிகிருஷ்ணன் இன்னைக்கு புஸ்தகம் போட போறான், 3 புஸ்தகம் வெளியிடுறான், தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் தெரியும் எனக்கு. என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன்? நான் எப்பெல்லாம் அவனை திட்டுறேனோ அப்பெல்லாம் அவன் அதை வச்சு ஒரு கதை எழுதிட்டான். இப்படியே 3 புஸ்தகம் எழுதிட்டான். எனக்கு என்ன கோபம் வருது தெரியுமா அப்படின்னு அந்த பெரிய எழுத்தாளர் பல்ல கடிக்கிறாரு. அப்போ அந்த சின்ன எழுத்தாளருக்கு சிரிப்பா வருது. இவர் திட்ட அதை பொருட்படுத்தாம ஹரிகிருஷ்ணன் அதை ஒரு உயர்வா நினைச்சுண்டு அதையே தன்னோட கற்பனா சக்தியால கதையா எழுதி ஒரு புஸ்தகம் போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்னு அந்த சின்ன எழுத்தாளருக்கு ஒரே மனசுக்குள்ள சந்தோஷம். ஆனா இந்த பெரிய எழுத்தாளருக்கு ஒரே வைத்தறிச்சல். இந்த பாரேன், அந்த ஹரிகிருஷ்ணனோட கதையை பாராட்டி ஒருத்தர் அவருக்கு 10,000 ரூபாய் பரிசு வர கொடுத்துட்டாரா அப்படிங்கிற. இவன் நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கிறான். சரி அண்ணே, நீங்க வரலையானே புத்தக வெளியீட்டு விழாக்கு? உங்களுக்கும் பத்திரிக்கை வச்சேன்னு சொன்னானே என்ன? ஏய், என்னைய கூப்பிடாத, நான் கோவத்துல இருக்கேன். அங்க நான் வந்தேன்னு வெயி, அவனை திரும்பியும் திட்டிடுவேன். அவன் என்ன பண்ணுவான்? அதை வச்சு இன்னும் 2 கதை எழுதிடுவான். அவன் பெரிய ஆளாயிருவான் இன்னும். அதனால நான் வரல, நீ போயிட்டு வா அப்படின்னு அந்த பெரிய எழுத்தாளர் சொல்றாரு. எப்படி பார்த்தீங்களா? தன்னை ஒருத்தங்க திட்டினதை கூட அதை பாசிட்டிவா மாற்றணும். இதுதான் நேர்மறை எண்ணங்களை நாம வளர்த்துட்டோம்னா ஒருத்தர் திட்டினதை கூட அழகா பாசிட்டிவா கதையா மாத்தி ஹரிகிருஷ்ணன் எப்படி பரிசு வாங்கினார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நாமளும் நமக்கு கிடைத்த துன்பங்களை எல்லாம் தாண்டி குன்று மாதிரி, மலை மாதிரி நாம நிமிர்ந்து நிற்கணும். இதுதான் மகாகவி பாரதியின் குன்றென நிமிர்ந்து நில் என்ற புதிய ஆத்திச்சூடி. அடுத்தது 18வது ஆத்திச்சூடி என்ன தெரியுமா? கூடி தொழில் செய். பார்ப்போமா நாளைக்கு. நன்றி, வணக்கம்.